அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயங்கள் 31 மற்றும் 32. சயாத்ரி மலைத்தொடரின் தாப்போல் மலைப்பகுதி மாலை கதிரவனின் மஞ்சள் கதிர்களால் ஊடுருவப்பட்டு மயக்கமான நிலையை உருவாக்கி இருந்தது. காட்டு மர இலைகளின் இடுக்குகளில் புகுந்த கதிர்கள் சிலை பாறைகளுக்கும் மரத்தின் புஷ்பங்களுக்கும் தனி மெருகை பூசியதால் புஷ்பங்களும் பாறைகளும் தங்கள் இயற்கை வண்ணங்களை லேசாக மாற்றிக்கொண்டாலும் அந்த மாற்றமே அவற்றுக்கு தனி சிறப்பை அளித்திருந்தது. கடலின் அலைகள் கூட அந்த மஞ்சள் நிற கதிர்களை ஏற்று நீல நிறத்தை சற்றே லேசாக மாற்றிக்கொண்டது அல்லாமல் தரையில் மோதிய தங்கள் திரைகளையும் முழு வெளுப்பிலிருந்து மஞ்சளும் வெளுப்பும் கலந்த புது மெருகை கூட்டியதால் மஞ்சள் பூசி அரைவாசி குடித்துவிட்ட பருவ மங்கையின் உடல் நிறத்தை பெற்றிருந்தன அந்த அலை ஓர திரைகள். இந்த சமயத்தில் வெகு வேகமாக புறவிகளில் வந்து இறங்கிய சித்தரஞ்சனியும் கௌதமி புத்திரனும் நன்றாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு புதரின் அருகாமைக்கு வந்ததும் சாதவாகன வாலிபன் அந்த சித்தினியை தனது வலிய கைகளால் மிக முரட்டுத்தனமாக கட்டினான். அந்த முரட்டு தழுவலால் தனது உடல் வலியெடுத்த போதிலும் அந்த வலியும் தனக்கு தேவையாக இருப்பதை உணர்ந்த சித்தரஞ்சனி சற்று பொறுங்கள் என்று கூறி அவன் கைகளில் இருந்து விலக முயல்வது போல பாசாங்க செய்தாள். அந்த பாசாங்கை உணரவே செய்த சாதவாகனன் எதற்காக பொறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே அவள் கழுத்தில் தனது உதடுகளை புதைத்தான். அவள் உடலெங்கும் விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்றதாலும் கௌதமி புத்திரன் கைகள் மேலும் அவளது உடலை பல இடங்களில் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியதாலும் அவளது உணர்ச்சி வேகத்தில் திணறிக்கொண்டே ஆக்க பொறுத்தவர் சற்றே ஆற பொறுக்க கூடாதா என மெதுவாக கேட்டாள். அப்படி கேட்டாலே ஒழிய அவனை ஆற பொறுக்க விடாமல் தனது இடது கையால் தனது தோளில் புதைந்து கிடந்த அவன் தலையின் குழல்களை கோதினாள். சித்தரஞ்சனி சித்தரஞ்சனி என்று அவன் உதடுகளோ முணுமுணுத்தன. என்ன என்ற ஒற்றைச்சொல் மந்திரத்தை மோகனாசிரமாக வீசினாள் சித்தரஞ்சனி. அந்த கேள்வியே அழிப்பு என்பதை புரிந்து கொண்ட கௌதமி புத்திரன் நமக்குத்தான் திருமணம் ஆகிவிட்டதே என்று ஏதோ துவங்கினான். ஆமாம், ஆகவே நாம் ஏன் காக்க வேண்டும்? இதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. அவளை அப்படியே கௌதமி புத்திரன் கைகளில் தூக்கி கொண்டான். நிதானமற்ற புத்தியுடன் அவளை பாறையில் கிடத்தி அவளது பக்கத்தில் அமர்ந்தான். இன்னும் வெளிச்சம் இருக்கிறது என்றால் அவள் வேறு திக்கில் தனது பார்வையை செலுத்தி. அவனோ அவள் முகத்தை தன்னை நோக்கி திருப்பி இருந்தால் என்ன என கேட்டான். இது சரியல்ல என்று மெதுவாக சொல்லிவிட்டு நகைத்தாள். எது சரியல்ல என்று முரட்டுத்தனமாக கேட்ட சாதவாகனன் சற்றே புன்முறுவல் கொண்டான். இங்கு யாராவது வரலாம் அல்லவா என்று சுட்டிக்காட்டினாள் அவள். யாரும் வரமாட்டார்கள். நாகப்பாணன் தனது படைகளை மலையின் வடபுறத்திற்கு அனுப்பிவிட்டான். இதை கேட்ட சித்தரஞ்சனி நகைத்தாள். நாகப்பாணர் உங்களுக்கு நன்றாகவே உதவி இருக்கிறார் என்று ஏளன குரலில் சொன்னாள் சித்தரஞ்சனி. இந்த உரையாடலை புதரின் மறுபுறத்தில் இருந்து கேட்ட சத்ரபன் திகைத்தான். தங்கள் படைகள் எதுவும் அங்கில்லாத காரணத்தை புரிந்து கொண்டதால். ஆனால் நாகப்பாணர் இதை ஏன் என்னிடம் கூறவில்லை என்று தன்னைத்தானே கேட்டும் கொண்டான். அதனால் பக்கத்தில் இருந்த செடியை சற்று அழித்து பிடித்ததால் அதன் கிளை ஒன்று பட்டென்று உடையவே இன்னொரு பக்கத்தில் இருந்த சித்தரஞ்சனி என்ன சத்தம், அதை கேட்டீர்களா என்று வியப்புடன் வினவி எழுந்திருக்கவும் முயன்றாள். அவளை மெதுவாக எழுந்திருக்க விட்ட சாதவாகனன் தானும் மெதுவாக எழுந்திருந்து புதரை சற்றே விலக்கி பார்த்தான். கடற்கரையில் யவனன் வேகமாக நடந்து கொண்டிருப்பதை கவனித்தது. நாகப்பாணனுக்கு புது மரக்கலங்களை கொண்டு வந்த யவனன் வருகின்றான் என்று சித்தரஞ்சனியிடம் அவனை சுட்டி காட்டினான். இவனைத்தானே நீங்கள் கட்டி போட்டுவிட்டு இவனது உடையில் மகா சத்திரபரின் மரக்கலம் நோக்கி சென்றீர்கள் என்று கேட்டாள் சித்தரஞ்சனி. ஆம், இவனேதான். எப்படி தப்பினான்? நானேதான் அவனை தப்ப வைத்தேன். ஏன்? அசந்திருப்பவனுடன் போரிடுவதும் கொள்வதும் அதர்மம் என்ற காரணத்தால்.
நீங்கள் நாகப்பாணரிடம் சிக்கியிருந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்று சித்தரஞ்சனி வினவினாள். தெரியுமே, இன்று என்னை தப்ப வைப்பதே நாகப்பாணர் தான் என்றான் சாதவாகனன். இதை கேட்ட சித்தரஞ்சனி பிரம்மை பிடித்த கண்களை சாதவாகனன் மீது திருப்பினாள். நாகப்பாணன் அப்படி யாருக்கும் தயை காட்டுபவன் அல்ல என்பதை உணர்ந்திருந்த சித்தரஞ்சனிக்கு சாதவாகனன் சொன்னதை நம்பவே இயலவில்லை. அவள் கண்களில் இருந்த அவநம்பிக்கையை காணவே செய்த சாதவாகனன், சித்தரஞ்சனி, எந்த வீரனிடத்திலும் நல்ல குணம் உண்டு. மனித சிருஷ்டியே நல்லதும் பொல்லாததும் கலந்ததுதான். நாகப்பாணன் கொடுமைகள் பல இழைக்கலாம், ஆனால் மகாவீரன். சிக்கிய எதிரியை அழிக்க அவன் இஷ்டப்படவில்லை, ஆகவேதான் என்னை போக விட்டான் என்று நடந்த விவரங்களை சொன்னான். அவன் விவரித்ததை கேட்ட சித்தரஞ்சனி பெரும் வியப்பிற்கு உள்ளானாள். சரி, வாருங்கள், நாம் போகலாம் என்று சொல்லி தனது புறவியை நோக்கி நடந்தாள். இரு, போகலாம், அதோ வரும் யவனனுடன் பேசிவிட்டு வருகிறேன் என்றான் சாதவாகனன். அவனுடன் என்ன பேசப் போகிறீர்கள் என்று சித்தரஞ்சனி வினவினாள். அவனை திருப்பி மரக்களத்திற்கு அனுப்பி விடுகிறேன். ஏன்? நாகப்பாணர் என்னுடன் தர்ம போர் நிகழ்த்த விரும்புகிறார். அதற்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அவருடைய தலைவர்களை அழித்து அவரை பலவீனப்படுத்த கூடாது என்று சொல்லிக் கொண்டே இருக்கையில் குதிரை விலக்கிக் கொண்டு சத்ரபன் அவர்கள் முன்பு தோன்றினான். சத்ரபா என்று வியப்புடன் கேட்டான் சாதவாகனன். தந்தையா என்றாள் சித்தரஞ்சனி. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்த சத்ரபன், சாதவாகனரே, மகா சத்ரபருக்கு சமதியான எதிரி நீர். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அதர்மமாக அழிக்க விருப்பப்படவில்லை. நீங்கள் செல்லுங்கள், நான் யவனனை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கையில் மலைச்சரிவு கடல் மணலை தொடும் இடத்தில் ஒரு விபரீதம் நடந்து கொண்டிருந்தது. எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் மதோன்மத்தனாக நடந்து கொண்டு வந்த யவனனை அக்கம் பக்கத்தில் இருந்த 4 வீரர்கள் தாக்கினார்கள். எதிர்பாராத அந்த தாக்குதலால் யவனன் ஒரு வினாடி திகைத்தான். ஆனாலும் அடுத்த வினாடியே தன் மீது பாய்ந்த வீரர்களை உதறிவிட்டு கையில் வாளை உருவிக்கொண்டு 4-5 வீரர்களையும் ஒருவனாக சமாளிக்க முயன்றான். சிறிது நேரத்தில் 2-3 வீரர்கள் காயமடைந்த பின்னும் கூட சண்டை ஓயவில்லை. யவனன் தனது வீரர்கள் அந்த இடத்தை விட்டு அகற்றப்பட்டார்கள் என்பதை அறியாததால், யாரங்கே, வாருங்கள் இங்கே, இந்த கொசுக்களை அடித்து போடுங்கள் என்று கூவினான். அவன் சொற்களை கேட்டது போல 10-15 வீரர்கள் வரத்தான் செய்தார்கள். அவர்கள் தலைவனும் ஒரு பெரிய புறவியை மலைச்சரிவில் துரத்தி வந்தான். யவனன் இருந்த இடத்தை அணுகியதும் பெரிதாக நகைத்த தலைவன், யவனர் தலைவனே, வாளை கீழே போட்டுவிடு என்று உத்தரவிட்டான். வந்த வீரர்களை நோக்கி தனது கண்களை சுழல விட்ட யவனன் தனது வீரர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டதால் அந்த தலைவனை நோக்கி, காஷ்டானா, இவர்கள் யார் என்று வினவினான். இவர்கள் எனது வீரர்கள். அப்படியானால் நமது வீரர்கள் தானே? இல்லை. இல்லையா? என்ன சொல்கிறாய் என்ற யவனன் குரலில் பிரமிப்பு உச்சஸ்தாயில் இருந்தது. இல்லை. நீ யார்? நான் இப்போது சாதவாகனர் படைகளுக்கு தலைவன். கட்சி மாறிவிட்டாயா? ஆமாம், நல்ல கட்சிக்கு மாறிவிட்டேன் என்ற காஷ்டானன் தனது வீரர்களை நோக்கி, ஏன் நிற்கிறீர்கள், இவனை பிடித்து கட்டுங்கள் என்று கூவினான். அடுத்த உத்தரவுக்கு அந்த வீரர்கள் காத்திருக்கவில்லை. யவனன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளினார்கள். காஷ்டானன் கீழே விழுந்து கிடந்த எதிரி மீது தனது கையில் இருந்த பெரிய வேலை உயர்த்தினான். யவனன் தனது உயிர் போய்விட்டது என்று எண்ணிய சமயத்திலும் பயங்கரமாக நகைத்தான். அந்த நகைப்பை அடுத்து காஷ்டானன் கையில் இருந்த ஈட்டி பலமான ஒரு வாளால் அகற்றப்பட்டது. அதை அகற்றிய வண்ணம் புறவியில் அமர்ந்திருந்த சாதவாகனன், காஷ்டானா, தனிப்பட்ட எதிரியை கொள்வது அதர்மம், அவனை விட்டுவிடு என்று கூறிவிட்டு சத்ரபனை நோக்கி, சத்ரபரே, யவனனை அவன் படைகள் இருக்கும் இடம் அழைத்துச் செல்லுங்கள், பௌர்ணமி என்று சந்திப்போம் என்று கூறிவிட்டு தனது புறவியை திருப்பிக் கொண்டு சித்தரஞ்சனி பின்தொடர அந்த மலைக்காட்டிற்குள் ஏறி சென்றான். வேண்டா வெறுப்பாக சத்ரபனையும் யவனனையும் விட்டு தனது வீரர்களுடன் திரும்பினான் காஷ்டானன்.
அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு தனிமையில் விடப்பட்ட சத்திரபனும் யவனனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். இந்த போர் முறை எனக்கு புரியவில்லையே என்றான் யவனன். உமக்கு புரியாது, இது பாரதத்தின் போர் முறை என்றான் சத்திரபன். மதிப்பு நிறைந்த கண்களுடன் மலை மீது சென்று கொண்டிருந்த சாதவாகனனை பார்த்தான். யவனன் பிரமித்து நின்றான். இதற்குள் இருளும் நன்றாக மூண்டு விடவே சித்தரஞ்சனியின் புறவியோடு தனது புறவியை இணைத்த சாதவாகனன், உன் தகப்பன் சமயத்தில் வந்து சேர்ந்தான் என்றான் எரிச்சலுடன். உங்களுக்கு ஒரு உதவி புரிந்தார். என்ன உதவி? உங்கள் தாயிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் என்னை அடைவதாக சபதம் செய்திருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம், சொன்னேன். அதை மீற இருந்தீர்களா? என் தந்தை வந்து உங்கள் சபதத்தை காப்பாற்றினார் என்று சித்தரஞ்சனி நகைத்தாள். அடுத்த வினாடி புறவியில் இருந்து இரு வலிய கைகளால் தூக்கப்பட்ட அந்த வனதேவதை சாதவாகனன் புறவி மீது சாதவாகனனுக்கு முன்பு அமர்ந்திருந்தாள். புறவியோ தனது முழு வேகத்தை காட்டியது. புறவி மட்டுமல்ல, அவளுக்கு பின்னால் அவள் உடலுடன் ஒட்டி அமர்ந்திருந்த சாதவாகனனும் ஒரு கையில் கடிவாளத்தை ஏந்திய வண்ணமே மற்றொரு கையால் அவளை இறுக்கி தனது வேகத்தையும் காட்டினான். புறவி வாயு வேகத்துடன் மலைக்காட்டின் ஊடே விரைந்தது. சாதவாகனன் உணர்ச்சிகளும் எல்லை மீறி விரைந்து கொண்டிருந்தன. அவன் சபலம் சபதத்தை சுக்கு நூறாக உடைத்துக் கொண்டிருந்தது. சித்தரஞ்சனியை அவள் புறவையில் இருந்து தூக்கி தனது புறவையில் தனக்கு முன்பாக அமர வைத்துக் கொண்டும் இடக்கையால் அசுரத்தனமாக அவளை அணைத்துக் கொண்டும் வலக்கையால் புறவையின் கடிவாளங்களை இழுத்தும் தளர்த்தியும் கொடுத்து கொண்டும் அந்த சாதவாகனன் சென்றதையும் அரசகுமாரியின் புறவி கடிவாளம் நிலத்தில் புரண்டு வர சாதவாகனன் புறவிக்கு ஈடு கொடுத்து ஓடியதையும் 2 வினாடிகளே பார்த்த சத்ரபன் யவனனுடன் மலைப்பகுதியின் வேறு பகுதிக்கு சென்று விட்டான். ஆனாலும் அவன் எண்ணம் மட்டும் தனது வளர்ப்பு மகளையும் அவளை தூக்கிச் சென்ற புது மாப்பிள்ளையையும் சுற்றியே சுழன்று கொண்டிருந்ததால் பக்கத்தில் வந்த யவனனுக்கு அரைக்குறையாகவே பதில் சொல்லிக் கொண்டு நடந்தான். சென்ற நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளுள் நாகப்பாணன் திட்டங்களில் எத்தனை திருப்பு முனைகள் ஏற்பட்டுவிட்டன என்பதை நினைத்து வியப்பு கடலில் மூழ்கி இருந்தான் சத்ரபன். சித்தரஞ்சனியின் இனிமை குரலை உபயோகப்படுத்தி அவளை பிசாசாக்கி தாப்போல் மலைவாசிகளை வெளியேறச் செய்து அந்த மலைப்பகுதியை தங்கள் படைகளால் ஆக்கிரமித்து அங்கு தளம் அமைக்க திட்டமிட்ட மகா சத்திரபரின் திட்டம் தவிடு பொடியாகி விட்டதை உணர்ந்து சத்திரபன், சித்தரஞ்சனியை நாங்கள் பிசாசாக்கி மலைவாசிகளை விரட்டினோம். ஆனால் அந்த பிசாசையை காதலியாக்கி கொண்டு மலைவாசிகளை திரும்பவும் வரவழைத்தான் சாதவாகனன். உதவிக்காக மற்ற மரக்கலங்களும் அதிக வீரர்களும் நமக்கு வந்தார்கள். சாதவாகனனோ தனது படைப்பிரிவு ஒன்றை வரவழைத்து அவற்றை கொண்டே மலைவாசிகளையும் வீரர்களாக்கி விட்டான். இவன் வந்த நாளிலிருந்து மகா சத்திரபருக்கு உறக்கமே இல்லை, எனக்கும் தொல்லை என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டான். இதற்கிடையே தான் சித்தரஞ்சனிக்காக ஏற்பாடு செய்திருந்த காஷ்டானன் எதிரியின் படைத்தலைவனாகி விட்டதை எண்ணி சீ வெக்கங்கெட்டவன் என்று அவனை தூற்றினான். காஷ்டானன் மானமுள்ளவனாக இருந்தால் தனக்கு மனைவியாக போகிறவளை சுவீகரித்துக் கொண்ட எதிரியிடம் கடைசி வரை போரிட்டு மடியவல்லவா வேண்டும் என்று பழைய மாப்பிள்ளையை கண்டிக்கவும் செய்தான். இந்த கடைசி வார்த்தைகளை சத்ரபன் சற்று வாய்விட்டு சொல்லவே அவன் பக்கத்தில் நடந்து கொண்டிருந்த யவனன், யார் எதற்காக மடிய வேண்டும் என்று கேட்டான். காஷ்டானன் என்றான் சலிப்புடன் சத்ரபன். எதிரியின் படைத்தலைவனா என்று கேட்டான் யவனன். ஆம், அவன் சாக வேண்டுமென்றால் போரில் தானே சாக வேண்டும். இல்லை இல்லை, தற்கொலை செய்து கொள்ளலாம். எதற்காக? அவனுக்கு மனைவியாக வேண்டியவள் இன்னொருத்தனிடம் போய்விட்டாள். அதனால் என்ன? அவளுக்கு இவரிடம் பற்றில்லாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா? இதற்கு சத்ரபன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. கடைசியில், யவனரே, நீர் நினைப்பது போல அத்தனை அல்ப விஷயமல்ல இது என்று சொன்னான். ஏன் இல்லை? கேவலம் பெண் விஷயம்தானே. ஒருத்தி போனால் இன்னொருத்தி கிடைக்கிறாள். அவள் போனால் என்ன, ராஜ்யமா போய்விட்டது என்று சர்வ சகஜமாக பேசினான் யவனன். ஒரு பெண் நம்மை விட்டு போனால் ராஜ்யமல்ல, சாம்ராஜ்யமே போய்விட்டது போலத்தான்
என்றான் சத்ரபன். பெண் அனுபவ பொருள். ஒன்று போனால் வேறு ஒன்று கிடைக்கும். அதற்காக பிராணனையா விட முடியும் என்று யவனன் கேட்டான். சத்ரபன் சிறிது சிரித்துவிட்டு, உங்கள் நாட்டில் ஹெலன் என்ற பெண்ணுக்காக பெரும் போரே நடந்ததாமே என்று வினவினான். நடந்தது. அதை விட முட்டாள்தனம் வேறில்லை. எத்தனை பேர் சாவு என்று அழுத்து கொண்டான் யவனன். அவனது தத்துவத்தை நினைத்து வியந்தான் சத்ரபன். பெண்ணுக்கு அதிக மகத்துவத்தை அளிப்பது தவறு என்ற யவனன் எண்ணம் அனைவருக்கும் இருந்தால் எத்தனை போர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் சிந்தித்தான். என்ன சிந்தித்தாலும் பெண் இனத்தை இழிவாக நினைக்க வராததால் மேற்கொண்டு பேச விருப்பப்படாத சத்ரபன், யவனரே, வாரும், உமது படைகளை பார்வையிட்டு விடுவோம் என்று அவனை அழைத்து தாப்போல் மலையின் வடபகுதிக்கு சென்றான். மலை சரிவுகளிலும் குகைகளிலும் பாசறை அமைத்து தங்கியிருந்த யவன வீரர்கள் சுமார் 2000 பேரை பார்த்தான். பயங்கரமான வாள்களும் வேல்களும் அக்கம் பக்கத்தில் இருக்க படுத்து கிடந்த அந்த 2000 வீரரும் எந்த நிலையிலும் போராடக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்த சத்ரபன் தங்கள் வெற்றியில் சிறிது நம்பிக்கையும் கொண்டான். இந்த 2000 வீரர்களும் தங்களிடம் இருக்கும் 3000 வீரர்களும் இணைந்தால் வலு மிக அதிகம் என்று தீர்மானித்தாலும் சாதவாகனன் போர் தந்திரம் எப்படி இருக்கும் என்று புரியாததால் வெற்றியை பற்றி சிறிது சந்தேகமும் கொண்டான். இப்படி அவன் சிந்தனையில் இறங்கி இருந்த சமயத்தில் நாகபாணனும் கோட்டையில் அடுத்து வரும் போரை பற்றி சிந்தனையில் இருந்தான். யவனர்களும் சாகர்களும் கொண்ட தனது படைப்படத்தை பற்றி அவனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. அஞ்சன்வேல் கோட்டையில் இருந்து படகுகள் மூலம் 3000 போர் வீரரை முகத்துவாரத்தில் இறங்கச் செய்துவிட்டு யவனர் படையை மலையின் வடபகுதியில் இருந்து குறுக்கே வராவிட்டால் இரண்டுக்கும் இடையில் சாதவாகனன் படைகளை சிக்க வைக்கலாம் என்று தீர்மானித்தான். அப்படி முகத்துவாரத்தில் இருந்து மலை மேல் ஏறி செல்லும் படையையும் மலை மீது இருந்தே குறுக்க வரும் யவனர் படையையும் ஏக காலத்தில் சமாளிப்பதானால் இருபுறத்திலும் சாதவாகனன் போராட வேண்டி இருக்கும் என்றும் அப்படி போராடினால் அவன் படை இரண்டாக பிரிய நேரிடும் என்றும் கணக்கு போட்டான் நாகபாணன். அப்படி ஏற்படும் போது தான் ஒரு சிறிய படையுடன் மலையின் மேற்புறத்தில் இருந்து இறங்க முடியுமானால் சாதவாகனனை நிச்சயமாக முறியடிக்கலாம் என்றும் தீர்மானித்தான். இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டதால் சற்று மன நிம்மதியுடன் படுக்கையில் புரண்டான் மகா சத்ரபன். அந்த இரவில் சாதவாகனனும் புரண்டான். பஞ்சனை மீது அல்ல, கருங்கல் தரையில் கரடு முரடான ஒரு மலைப்பாறையில் அருகே இருந்த சித்தரஞ்சனியை அவன் கைகள் அழுந்த பிடித்திருந்தன. அந்த கற்றழகியின் சரீரத்தை கட்டாந்தரை துன்புறுத்தாது இருப்பதற்காகவோ என்னவோ அவள் உடலை தனது மார்பு மீது தூக்கி போட்டிருந்தான் கௌதமி புத்திரன். அவள் அவன் மார்பு மீது செயலற்று கிடந்தாள். சித்தரஞ்சனி என்று மெதுவாக அழைத்தான் சாதவாகனன். ஏன் என்றாள் சித்தரஞ்சனி மிக மெதுவாக. மரக்கட்டை போல் இருக்கிறாயே. இரும்பை கூட வளைக்கத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே. இரும்பை வளைக்கலாம், மரக்கட்டையை வளைக்க இயலாதே. அவள் மெதுவாக நகைத்து அவன் மார்பு மீது கிடந்தபடியே தனது கைகளால் அவனது கழுத்தை வளைத்தாள். அவன் கைகளும் அவளை சுற்றி வந்தன. அந்த நிலையில், மரக்கட்டையில் கொடி முளைக்குமா என்று கேட்டான். மரக்கட்டையை கொடி வளைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் சித்தரஞ்சனி. கொடி கொத்தி ஏறுவதற்கு கொழுக்கொம்பு வேண்டும் என்பது பழைய கதை, பழைய நியாயம். மரக்கட்டையே மலர்கொடியாக மாறுவது புதுக்கதை, புது நியாயம் என்ற சாதவாகனன் கழுத்தை சுற்றிய அவள் கைகளை தடவினான். உணர்ச்சி வெள்ளத்தில் அவள் மிதக்கத் தொடங்கினாள். அவன் கைகள் சொதித்த இடங்கள் அவளை நிலை கொள்ளாது அடித்தன. பிரபு, நீங்கள் அரண்மனை பஞ்சனையில் படுக்க வேண்டியவர், இப்படி இந்த பாறையில் படுத்திருக்கிறீர்களே என்றாள். அவன் அவள் கழுத்தில் தனது உதடுகளை புதைத்தபடியே, நீ உடனிருந்தால் பாறையும் பஞ்சனையாகும், நீ இல்லாவிட்டால் பஞ்சனையும் பாறையாகும் என்ற சொற்களை உதிர்த்தான். சித்தரஞ்சனி, ஒரு நாள் ஓடிவிட்டது, இன்னும் 16 நாட்கள், 17வது நாள் நமக்கு 2 வெற்றிகள் என்றான். 2 வெற்றிகளா? ஆம். இங்கு நான் நாகபாணனை சந்திக்கும் போது எனது சேனாதிபதி வஜ்ரபாகு மற்றொரு படைப்பிரிவுடன் வடக்கு கொங்கணத்தில் நுழைந்து விடுவான். நாகபாணன் ஒரே சமயத்தில்
அரசின் இரு பகுதிகளை இழப்பான். பிறகு சிந்து நதி பகுதியில் அவனை முறியடிப்பதோ சாக சாம்ராஜ்யத்தை நிர்மூலமாக்குவதோ அத்தனை பெரிய காரியமல்ல என்று பேசினான். அதை கேட்டு சித்தரஞ்சனி பிரமித்தாள். என்ன ஒரு திட்டத்துடன் வேலை செய்திருக்கிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியுடன். எதையும் திட்டமில்லாமல் நான் செய்வதில்லை. தாப்போல் மலைப்போர் எனது முதல் வெற்றி சித்தரஞ்சனி, பிறகு தொடர்ச்சியாக வெற்றிதான் என்றான் திட்டமாக. இந்த போருக்கும் திட்டமிட்டு விட்டீர்களா என்று கேட்டாள். அந்த திட்டம் வகுக்கப்பட்டு நாட்கள் பல ஆகின்றன. அதை நிறைவேற்றும் சிறிய பணிதான் பாக்கி என்றான் சாதவாகனன். அத்துடன் சித்தரஞ்சனியை தனது இரு கைகளாலும் தூக்கி தனக்கு மேலே குழந்தையை பிடிப்பது போல பிடித்துக் கொண்டு, உன்னை சந்தித்த பிறகு எனது புத்தி மிக கூர்மையுடன் வேலை செய்கிறது சித்தரஞ்சனி என்றான். அவள் அவனை பார்த்தபடி நகைத்தாள். ராட்சசனாக இருக்கிறீர்களே, என்னை இறக்குங்கள் என்று நகைப்பின் ஊடே சொன்னாள். அவளை மெதுவாக தனது பக்கத்தில் இறக்கிவிட்டுத்தான் எழுந்து அமர்ந்தான். பிறகு அவள் உடலை தலையில் இருந்து கால் வரை தடவி கொடுத்து, சித்தரஞ்சனி, நீதான் இந்த தாப்போல் மலை என்று வைத்துக்கொள், இதுதான் எனது போர் திட்டம் என்று கூறிவிட்டு தனது திட்டத்தை அவளது அழகிய சரீரத்தில் உருவாக்கி காட்டினான். எத்தனை நுட்பமாக அவன் போர் திட்டத்தை வகுத்திருக்கிறான் என்பதை அறிந்த சித்தரஞ்சனி அவனது புத்தி கூர்மையை எண்ணி வியந்தாள். இப்படி ஒரு புருஷன் தனக்கு கிடைத்ததை பற்றி பெரும் மகிழ்ச்சியும் நியாயமான கர்வமும் கொண்டாள். அவள் படுத்தபடியே, நான் தாப்போல் மலை என்றால் என் மீதா போர் நடக்கப் போகிறது என்று நாண புன்முறுவல் காட்டி வினவினாள். அவனோ நகைத்துவிட்டு, இந்த போருக்கு பிறகு அதுவும் தர்ம போர்தான், அறத்தின் வழியில்தான் நடக்கும் என்று கூறினான். அத்துடன் அவளை பார்த்து, இன்று நீ பேச்சு கொடுத்து என் ஆணையை காப்பாற்றி விட்டாய், நீ உத்தமி என்றான் சாதவாகனன். அவனது குரலில் அன்பும் பெருமிதமும் இணைந்து பிரவாகித்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.